ஹாய் காய்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால கூட என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம பீரியட்ஸ் என்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். பீரியட்ஸ் என்று சொன்னா மாதவிடாய் என்று அர்த்தம். அது பெண்களுக்கு உரித்தான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் ஆண்களாகிய நீங்க எல்லாருமே அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னா நிறைய பேருக்கு பீரியட்ஸை பற்றின சரியான விளக்கங்கள் இல்லை இப்போ. அதுவும் இப்போதைய ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே, ஒரு சிலருக்கு தெரியுதில்ல. அந்த டைமில் என்ன மாதிரி ஒரு கேர்ளை கேர் பண்ணணும், என்ன மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்ன்ற விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு தெரியுதில்ல. அதெல்லாம் கொஞ்சம் இன்னொரு 2-3 வீடியோஸில் நான் போடுவேன். ஸோ நாம் பீரியட்ஸை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு மாத விலக்குத்தான் பீரியட்ஸ் என்று சொல்கிறது. ஒரு பொண்ணு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு உள்ளாகுறாங்க. ஸோ அந்த டைமில் நாம் போயிட்டு அவங்களோட சண்டை பிடிக்கிறதோ, ஏன் நீ இப்படி இருக்கிறேன்னு ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதோ எதுவுமே நல்லதுக்கு இல்லை. ஸோ அந்த டைமில் அவங்களோட உடல் மாற்றங்களையும் மன ரீதியான மாற்றங்களையும் நீங்கள் புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ஸோ அந்த டைமில் ஒரு கேர்ளுக்கு ப்ளீடிங் அளவு வந்து கூடுதலாக வெளியேறுது, அவளோட எனர்ஜி வந்து கூட குறைஞ்சு கொண்டு போகும். ஸோ அந்த அந்த மாதிரியான நேரத்தில் அவங்களுக்கு கோபம் கூட வரலாம். எடுத்த எல்லாத்துக்கும் கோவப்படுறது, சினப்படுறது, ஏசுறது, சண்டை போடுறது அப்படியான குணம் வந்து அந்த டைமுக்குள்ள கூடுதலாக இருக்கும். அதனால் அவங்கள நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அமைதியாக பார்த்து கொண்டாலே அது நல்லது தாங்க. ஸோ மிச்ச வீடியோஸில் நான் அதை பற்றின விளக்கம் இன்னும் கொஞ்சம் கூடவா டீட்டெயில்ஸாக போடுவேன். தேங்க்யூ.